அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் வரக்கூடிய இலைக்கருகள் நோயும் அப்புறம் எப்படி கட்டுப்படுத்தலான்ற முறைகளையும் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த இலைக்கருகள் நோய் வந்துட்டு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஈரப்பதம் இருந்தாலும் குறைந்த வெப்பநிலை இருந்தாலும் இந்த இலைக்கருகள் நோய் வரும். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலைகளில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஓரத்தில் கருகிக்கிட்டே வரும். அந்த இலை உள்நோக்கி கருகிக்கிட்டே வரும். பின்னாடி நாளடைவில் பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக உங்களுக்கு கருகிரும். இதனால் வந்துட்டு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு உங்களுக்கு வந்துட்டு மஞ்சள் அதாவது மகசூலும் வந்துட்டு பாதிக்கப்படும். இதை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலிமா கட்டுப்படுத்தலாம். இதில் வந்துட்டு 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா ஹெர்சியானம், சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், பேசிலஸ் சப்டிலிஸ் சொல்லிட்டு 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 2 பேக்கெட்டு நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சு 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே, அடுத்து 2 வேறு சிகிச்சை கொடுக்கணும். நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரிப்லேயே பயன்படுத்திக்கலாம். ஏன் நம்ம வந்துட்டு வேறு சிகிச்சை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு பூஞ்சான நோய்கள் வந்துட்டு பரவுறது ஒன்று மண் மூலயமா பரவும், இல்லை காற்று மூலயமா பரவும். அதனால் நம்ம கட்டாயம் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே 2 வேறு சிகிச்சை கொடுத்தே ஆகணும். மஞ்சள் விவசாயிகள் வந்துட்டு இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி இலைக்கருகள் இல்லாத மஞ்சள் சாகுபடியை அறுவடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 8489259360